அதாவது சிம்பிளாக ரெடி ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா வெளில கிளம்பியாச்சு. எங்கே போகிறேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சித்தலாவில் இருக்க ஐயங்கார் பேக்கரிக்கு தான். அதாவது எங்கள் மாமாவுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க. இன்னொரு தாய்மாமா இறந்து போயிட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 30 கும்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைக்கிறதுக்காக ஸ்வீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் ஐயங்கார் பேக்கரி போயிருந்தேன்னா. ஸோ அப்படியே போயிட்டு மிக்சடு ஸ்வீட்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 1/2 kg வந்து வாங்கிட்டு அதை பேக் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே நானும் என் பாப்பாவும் தான் வந்திருந்தோம், என் பெரியம்மா பொண்ணும். ஸோ நாங்கள் போய் அப்படியே பாதாம் பால் சூடாக நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ பாதாம் பால் குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் எக் பப் அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தோம். எங்கள் பாப்பா வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 2 பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். நான் ரெடி ஆகிட்டேன்னா அவளுக்கு வந்து தலை மட்டும் பின்ன வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் அவள் என்னை வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட சொன்னாலா, சரி ஓகே நானும் வந்து களத்தில் குதிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கா, நிறையா ப்ரைடலுக்கு பண்ணி விட்டுட்டு தான் இருக்கா. ஸோ ஒரு பியூட்டிஷியனுக்கே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு. நான் வந்து ஒர்க் பண்ணுற டைமில் மற்ற பொண்ணுங்களுக்குலாம் பண்ணி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பெருசாக யார் தலைக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டதில்லை. இப்போ தான் இவளுக்கு பண்ணி விட்றேன்னா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் போட்டு விட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நானும் அவளும் சேர்ந்து எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதே எங்கள் மாமா வீடு. பெயிண்ட்லாம் அடிக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். அதுக்கப்புறம் உள்ளார வந்து பார்த்தேன், ஆளுக்கு ஒரு வேலையை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா கூட்டுறம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? இதை மட்டும்தான் தெரியுமா போடுறேன், அதுக்குள்ள கடந்துச்சு. நான் போனேன், நான் நைட்டு அதுக்கு தான் போனேன். டாடா சொல்லு, ஹாய் சொல்லு பாப்பா, ஹாய் சொல்லு. நீ மேன் சொன்னா பயந்துக்க போகுது. அதுங்க பாரு நிமிந்து பாக்குது பாரு அழகா. அப்புறம் அப்படியே வந்து இந்த தோப்புக்கு வந்துட்டேன். அதாவது எங்கள் அம்மாச்சி வீட்டு இடத்துலேருந்து பக்கத்தில் இன்னொரு தோப்பு இருக்குது. அங்கே வந்துட்டு அங்கே வந்து எல்லாம் உழுதுருந்தாங்க. அங்கே கோழிலாம் மேய்ஞ்சிட்டு இருந்ததா. நான் எதுக்கு இங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த நவா மரத்தில் இருக்கக்கூடிய நவா பழத்தை வந்து பொறுக்கி சாப்பிட்லான்னு தான். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மரத்துக்கு வந்து பழம் வந்து கீழே விழுந்து மண்ணில் வந்து பாதி அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரும் குத்தகைக்கு எடுத்துருப்பாங்களா, இடத்துக்கு வலை காட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா சேஃபாக வந்து பார்த்திட்டிங்கன்னா பழம் வந்து அந்த வலையில் லேண்ட் ஆகி எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து 1-2 வந்து பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஹாய் சொல்லுங்கப்பா, ஏப்பா அப்படியே நிற்கிறீங்க? இந்த மாதிரி கேஷுவலாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். மஞ்சக்காட்டு மைனா எடுத்து போடு, அழகா இருக்கேன். அப்புறம் நான், என் பாப்பா, என் தம்பி 3 பேரும் ஒரே பைக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்பிட்டோம். எங்கேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா போயிட்டுருக்கு. அதாவது 1,10,000 கண்ணாடி தண்ணி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாதியாக தண்ணி குறைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு இந்த தடவை இல்லை. ஸோ அப்படியெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு அண்ணா வந்து கண்ணில் பட்டாங்க. அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி பார்க்குறது. அதாவது இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த தண்ணியில் வந்து இந்த ஜுவல்லெல்லாம் அடிச்சுட்டு வரும்ல, அது வெள்ளியாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும், ஸோ அது ஏதாவது மிஸ் ஆகி வந்திருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்புறம் வர வழியில் பார்த்துட்டிங்கன்னா கேட்டு போட்டுட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் நின்று பேசுகிறோம். ரொம்ப நேரமாக எல்லோரும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வந்து நின்றுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ லைன் கிராசிங் ஆடுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டு இருந்தோமா. அப்புறம் ட்ரெயினும் போயிடுச்சு. என் தம்பி இன்னொரு தம்பியும் வந்துட்டான், அதாவது இவன் வந்து மாமா பையன்தான். அந்த மஞ்சள் கலர் சட்டை வந்து என்னோடய சித்தப்பா பையன். ஓகே, ஸோ அப்புறம் என்னோடய மாமா பையனும் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டானா. அப்புறம் அவன் வண்டியில் எங்கள் பாப்பா ஏறிக்கிட்டா, நான் என் தம்பி வண்டியில் ஏறிட்டு அப்படியே எல்லாம் கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 10 or 15 மினிட்ஸ்லேயே சாமி கும்பிட்ற ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் எல்லோரும் போய் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு 30 பேர்கிட்ட எல்லாம் இருந்திருப்போம். ஸோ அப்புறம் எல்லோரும் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து மாமாவுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் படையல் போட்டு தான் சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து 2வது பந்தி இது வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பந்தி முடிஞ்சிருச்சு. நானும் தான் பரிமாறிக்கிட்டு இருந்தேன், அப்படியே சைடு கேப்பில் வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த குட்டீஸுங்களாம் என்ன வீடியோ எடுன்னு சொன்னாங்களா. ஸோ அதான் அவங்களே சேர்த்து அப்புறமேட்டு அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதை அப்படியே வீடியோ எடுத்தேன். அப்புறம் நான் வந்து கடைசியாக தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடும்போதெல்லாம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் தீந்தேருச்சு. சரி ஓகேண்டா அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்டோமா. சரி உண்ட மயக்கம் தொண்டனுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. பரிமாறினது வேறு கொஞ்சம் இதாக இருந்ததா. சரி ஓகேன்ட்டு அப்புறம் வந்து டீ போட்டு அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தோம். சரி ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.